மக்களோட அடிமட்டம் என்ன, அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா? நான் நடந்து வந்திருக்கேன், நடந்து போயிருக்கேன், அவங்களோட தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், அவங்களோட குடிசையில் உட்காந்து நான் தூங்கியிருக்கேன். மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன். அதனால் இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது. எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் பாட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் அந்த குணத்தை சேர்ந்தவன். எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்போ தரையில் படுக்க சொன்னால் வாடு நல்லா படுத்துங்குவேன். ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? இங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த மனசில் எந்த பயம் கிடையாது. என்னை திட்டுறியா திட்டிக்க போயா, எனக்கு ஒரு நிமிஷம் கோவருக்கு, அதுக்கு மேலே வேண்டாம் போட்டும். மனித பிறப்பு தானே, அப்படி தான் நான் நினைப்பேன். 5 கோடி ரூபா நஷ்டமாக கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், 10 நிமிஷம் சரி விட்டு தொலை, சம்பாரிச்சிங்க இல்லாட்டி போட்டும், நம்மளுக்கு போகணும்னு தலையெடுத்தா அந்த 5 கோடியும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தால் தான் நிலைக்கும். ஆண்டவன் மனிதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறோம், எப்படியோ போட. நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்துன்ற கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே.